அம்மா பாட்டு பாட்டான் போட்டு உன்னை நாடி கந்தவடி வேலா என்று உன்னை நாடி நான் உன்னை நாடினேன் முருகா என் கவலை தீர வரமளிப்பாய் சிவசக்தியின் புதல்வா என் கவலை தீர வரமளிப்பாய் சிவசக்தியின் புதல்வா
அருளை எனக்கு காட்டு அருளை எனக்கு காட்டு அருளை எனக்கு காட்டு அருளை எனக்கு காட்டு அரசலிங்க மாயவரா எழுதி வைத்த பாட்டு இது அரசலிங்க மாயவரா எழுதி வைத்த பாட்டு இந்த சபை நாடி வந்தேன். வணக்கம். அம்மா வரும்போது மண்ணை தீத்தினா வந்துப்பா. நல்ல குடும்பத்துல உள்ள மாணவன் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். குடும்பத்தை செய்வதால் மாணவன் பண்ணா அது போற போக்கு இப்படியே தேய்க்கிறோம். அருளோடு மண்ணாங்க இல்ல. கட்டு தரல மண்ணு பறிக்குது. ஆமா இது குடும்பம் அப்படிதான் மண்ணு பறிக்குது. உதாரணா அம்மா பயிருக்கு வந்துக்குது. சென்னைக்கு ஓட்டணும். ஓட்டிமா கை விட்டு அதேதான் ஓட்டிமா இதுக்கு மாட்டாசுபத்திரிக்கு ஆமா ஒரு சின்ன இடத்தம்மா சிக்கனமா வரும். இது பெரிய இடத்தம்மா இருக்கிறதான் மேல நிக்க ஜிகி 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 ஜிகின்னு மின்னுது. மேல இருந்தா கீழே ஜிகி ஜிகின்னு மின்னுது. அதெல்லாம் தொட்டு பாக்குறேன். இல்ல பாத்து அப்படி இல்ல அம்மா அங்க மின்னுது. அது ஏமா வணக்கம் அம்மா போல முடிக்குது. இல்ல ரேட்டு பண்ண வேலை இல்ல இப்ப முறிச்சு நிக்குது அப்படியே இல்ல அம்மா ஐயோ அம்மா பாவு பல்ல பல்ல கை வச்சு இன்னும் நாங்க கை வச்சு போட முடியுது. அது ஏன் தரமா நான் கை வச்சு அதே முத்து அம்மா இந்த சபை நாடி வந்தனே யார் என்று தெரிய வேண்டுமா? இவர் மாதிரி சொல்லுமா. ரேஷன் அரிசா இல்ல பச்சை அரிசா இல்ல புயல் அரிசா சொல்கிறேன் கேள். நான் தமிழ்நாடு வந்தேனே யாருக்கு தெரிந்து கொண்டாயா? தெரியுமா? அந்த தேவலோகத்தில் வாழும் அசுரகுல தச்சனாக விளங்கக்கூடிய
மயன் குமாரத்திகள் குமாரத்திகள். நாங்களும் ஆ. இருவர்கள். ஓ 2 பேரு அக்கா ஆமா. தங்கச்சி, அக்கா தங்கச்சிங்க. ஆமா நாங்க 2 பேரு. ஓ 2 பேரு. ஆ. உன் பேர் என்னம்மா? நானோ ஆ. மூத்தவளான ஆ. காமவல்லி. ஓ காமவல்லி காமவல்லி அதான் காமவல்லி. காமவல்லி. ஆஹா. எனது தங்கை பெயரோ மாய்க்கவல்லி. ஓ உன் தங்க பேரு மாயவல்லி. ஆமா பரவாயில்ல அம்மா. இதெல்லாம் நல்லா சொல்லுங்க. ஆ வேதம் தெரிகிறேன் கேள். இவருமா தெரியுமா? அப்படி நான் வருகின்ற வேளையில் ஏய் எனது நடையோ ஏய் அந்த அண்ணன் போல ஆமாம் அண்ணன் நடை போல குரலோ குயில் போல குரல். ஆமா அருமையா இருக்கு அம்மா. அப்படி வருகின்ற வேளையில் நாளையிலே அண்ணாவாகனன் தேவியான சரஸ்வதி போல உள்ளேன்னு பார்த்தையா? ஆமா அம்மா. அம்மா மேலும் தெரியும் கேள். அப்படியே வரட்டுமா? என்ன காரணமாக அடே முத்து அம்மா நான் ஏய் அப்படியே இந்த சபையின் முன்பாக வந்தபோது என் தந்தையார் என்ன காரணமாக அழைத்திருக்கிறார் என்பதை ஓடோடி சென்று பார்ப்போம். பார்க்க வேண்டும். எதுக்கு அழைத்திருக்கிறார், ஏன் அழைத்திருக்கிறார் எதுவும் தெரியல. தெரியல. ஓடோடி சென்று தந்தையை பார்க்க. தன்னந்தனியா போகக்கூடாது. அதுக்கு முன்னாடி எனக்கு நம்ம இளையவளான தன்னந்தனியா போகக்கூடாது. எனது தங்கையான மாய்க்கவல்லி இருக்கின்றார். ஆஹா. அவளை அழைப்போம். ஓ அப்படியே விட்டுங்க. விடுமாத்தானே காமவழியாகப்பட்டவள் தங்கையான மாய்க்கவல்லி நம் தந்தையை பார்க்க வேண்டும். அப்படி செல்லும் போது என் தங்கையான மாய்க்கவல்லியை நான் அழைத்தேன் என்று ஓடோடி சென்று அழைத்து விடுமாத்தானே காமவல்லியாகப்பட்டவள் தங்கியாகிய மாயவல்லி அழைத்து மாயவல்லி
ஐயோ, மாடு வந்து கருப்பா. அண்ணா